Welcome to RSR Max, the 12th standard continuity exercise 5.1 sum number 14. இது வந்து ஒரு லாங் வீடியோ. இது வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். Discuss the continuity of the function f of x equal to 3 if 0 less than or equal to x less than or equal to 1 and equal to 4 if x 1 less than x less than 3, 5 if x 3 less than or equal to x less than or equal to 10. மூணு இது நம்பர் கூட நம்பர் இது எக்ஸே எதுவுமே இல்லை, நம்பர் மட்டும்தான் இருக்குது மூணுலேயுமே. அது இன்டர்வல் டபுளாக இருக்குது இந்த இன்இக்வாலிட்டிஸ்லாம். இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறது, எந்த நம்பருக்கு எந்த இன்டர்வல் அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து ரொம்ப டிப்பிக்கலான சம். இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த எக்ஸசைஸில் உள்ள அதர் சம்ஸ் எல்லாமே ரொம்ப டெட் ஈஸியாக போகும். இது பிரிக்கிறது எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். கொடுத்த ஃபங்க்ஷன் f of x equal to 3 if 0 less than or equal to x less than or equal to 1, 4 if 1 is less than x less than 3 and 5 if 3 is less than or equal to 10. இப்போ நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு எந்த பாயிண்ட் எடுக்கிறது? இங்கே இருக்குது 0 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது, 10 இருக்குது, எல்லாம் இவ்வளோ நம்பர் இருக்குது. இல்லை எதை வந்து கண்டினியூட்டி நம்ம செக் பண்ணணும் எந்த பாயிண்டில் அப்படிங்கிறதுக்கு பார்க்கணும். There are several interval numbers in the given interval on which the numbers the continuity used to be checked. எந்த நம்பரை வச்சு நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். How to select the number? இப்போ நம்ம வந்து இதில் ரெண்டு இன்டர்வல் இருக்குது. 0 to x 1 இருக்குது, x less than 1 இருக்குது. 0 to x x to 1 இருக்குது. இங்கே 1 to x x to 3 இருக்குது. 3 to x x to 10 இருக்குது. Split the number intervals, keep the letter x in the left hand side, check which numbers are attached to the less than greater than equal to symbol. இதில் வந்து ரெண்டு நம்பர் இருக்குது. நமக்கு வந்து ஒரு நம்பர் செக் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு லெஸ் தேன்லேயும் இருக்கணும், அது ஈக்குவல்ட்லேயும் இருக்கணும், கிரேட்டர் தேன்லேயும் இருக்கணும். மூணு சிம்பிளுக்கு அட்டாச் பண்ண நம்பர் தான் நம்ம கண்டினியூட்டி செக் பண்ண முடியும். லெஸ் தேனோடையும் இருக்கணும் அந்த நம்பர், ஈக்குவல்ட்லேயும் நம்பர் இருக்கணும், கிரேட்டர் தேன்லேயும் நம்பர் இருக்கணும். அதுபோல் இப்போ நம்ம செக் பண்ணுற எல்லாமே லெட்டர்ஸ், இந்த எக்ஸுங்க லெட்டர் லெஃப்ட்டில் இருக்கணும், நம்பர் ரைட்டில் இருக்கணும். நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிங்க. இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு இன்டர்வல் இருக்குல்ல, 0 less than or equal to x less than or equal to 1. இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா 0 less than or equal to x அதை முதல்ல எடுத்துங்க. 0 less than or equal to x அதை முதல்ல எடுத்துக்கிட்டு தென் ஃபஸ்ட்டு பார்ட் 0 less than or equal to x, அப்புறம் x less than or equal to 1. இதுலேயும் இது வரைக்கும் ஒரு பார்ட்டு இந்த எழுதிட்டேன், இங்கேருந்து இது வரைக்கும் ஒன்று எழுதியாச்சு. இது ரெண்டாக பிரித்தாச்சு. எப்போவுமே இந்த இன்இக்வாலிட்டியில் லெட்டர் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும், எழுத்து முதல்ல இருக்கணும். இங்கே கரெக்டாக இருக்குது. இப்போ இதை இடம் மாற்றி போடுவாங்க. இதை மாற்றி போட்டோம்னா இந்த கிரேட்டர் லெஸ் தேன் சிம்பிள் கிரேட்டர் தானே மாறும். எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. லெட்டர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கணும், நம்பர் செகண்டில் இருக்கணும். இதை மாற்றியாச்சு. இது ரெடியாக அப்படியே இருக்குது. இது ஃபஸ்ட் இன்டர்வலுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். செகண்ட் இன்டர்வல் எடுத்துங்க. 1 less than x less than or equal to 3, 1 less than x less than 3. ஃபஸ்ட்டு 1 less than x இதை எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. தென் x less than 3 இதை எடுத்துக்கிறோம். இதுலேயும் இது கரெக்டாக இருக்குது. லெட்டர் முதல்ல இருக்குது, நம்பர் அங்கே இருக்குது, x less than 3. இதை வந்து நம்பர் தான் இருக்குது, எக்ஸ் எழுத்து முதல்ல கொண்டு வாங்க. அப்போ எக்ஸ் வந்து இடத்த மாற்றினோம்னா கிரேட்டர் தான் மாறும். அப்போ 1 less than xங்கிறது எக்ஸ் கிரேட்டர் தான் வரும். இதுலேயும் எக்ஸ் எழுத்து முதல்ல வந்துட்டு இது கரெக்ட் ஃபார்மில் வந்துட்டு இப்போ மூணாவது இன்டர்வல் 3 less than or equal to x less than or equal to 10. 3 less than or equal to x ஃபஸ்ட்டு பார்ட்டு, திருப்பி x less than or equal to 10 செகண்ட் பார்ட்டு. இதுலேயும் இது எக்ஸ் ரெடியாக இருக்குது லெஃப்ட்டில், இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதுதான் நம்பர் முதல்ல இருக்குது, இது எக்ஸில் மாற்றணும். எக்ஸ் முதல்ல வரணும். அப்போ எக்ஸு 3 இங்கே வரணும் அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டி மாறும். எல்லாம் மாற்றினோம்னா therefore x greater than or equal to 3. இங்கே மாற்றும்போது லெஸ் than or equal வந்து கிரேட்டர் தானே மாறிட்டு, இதை மாற்றும்போது லெஸ் தேன் வந்து கிரேட்டர் தானே மாறிட்டு, இங்கே மாற்றும்போது லெஸ் than or equal to கிரேட்டர் தான் இவ்வளோ மாறிட்டு. இப்போ வந்து 3 இன்டர்வல்லையும் 6 தான் பிரிச்சிட்டோம். 1 2 3 4 5 6. 6லையும் லெட்டர் ஃபஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்துங்க. இதில் ஃபஸ்ட் லெட்டர், இங்கேயும் ஃபஸ்ட்டில் லெட்டர், இங்கேயும் எழுத்தாக இருக்குது, இங்கேயும் எழுத்து, எல்லாம் பிரித்தாச்சு. இப்போ வந்து ஆல் த சிம்பிள் 3 சிம்பிள் லெஸ் தேன் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் 3 வரணும். இந்த நம்பர் 1 எடுத்துங்க. 1க்கு பக்கத்தில் வந்து லெஸ் தேன் இருக்குது, ஈக்குவல் இருக்குது, கிரேட்டர் தானே இருக்குது. இங்கே இந்த கிரேட்டர் தான் இருக்குது. லெஸ் தேனுக்கும் 1 இருக்குது, கிரேட்டர் தேனுக்கு 1 இருக்குது, கிரேட்டர் தேனுக்கு 1 இருக்குது. அப்போ இந்த 1ங்கிறது வந்து 3 சிம்பிளுக்குமே இருக்குது. therefore அப்போ அது ஒரு பாயிண்ட் செக் பண்ண வேண்டிய, கண்டினியூட்டி செக் பண்ண வேண்டிய பாயிண்ட் x equal to 1. அது முதல்ல. அதுபோல் ரெண்டாவது இந்த 3ன்னு ஒன்று இருக்குது. அந்த 3க்கு வந்து இங்கே லெஸ் தேன் 3 லெஸ் தேன் 3, இங்கே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 2 3. அதாவது 3 சிம்பிள் வருதான்னு பாருங்கள். 3க்கு பக்கத்தில் 3க்கு பக்கத்தில் லெஸ் தேன் இருக்குது, இங்கே 3க்கு பக்கத்தில் கிரேட்டர் தேன் ஈக்குவல் இருக்குது. அப்போ லெஸ் தேன் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இந்த 3 சிம்பிளும் 3க்கு இருக்குது. therefore 3லையும் நம்ம செக் பண்ணணும் any கண்டினியூட்டியை. therefore இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹேவ் டு செக் தி கண்டினியூட்டி அட் x equal to 1 1, அப்புறம் x equal to 3 1. 2 கேஸ் ரெடி ஆகிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு x equal to 1 போடுறோம். x equal to 1ல் வந்து
and we are going to check the continuity. Here LHL x equal to 1 LHL equal to x tends to 1 minus f of x, limit x tends to 1 minus of 1 less than 1 வந்து லெஸ் தேன் வரணும். 1 லெஸ் தேன் வந்து இந்த இதுதான் ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் தான். அப்போ அது வந்து 3 இங்கே எடுத்து போட்டோம். இதில் வந்து எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் தான் ஒன்றும் வேலையே கிடையாது. ஹெச் எதுவும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. எக்ஸுன்னு தான் ஹெச் போடலாம், இங்கே எக்ஸே கிடையாது. அப்படியே 3 அப்படியே போட்டுருங்க. அப்போ 1. இப்போ ஆர்ஹெச்எல்னால் எக்ஸ் ப்ளஸ் 1 ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஆர்ஹெச்எல்னால் கிரேட்டர் தேன் சிம்பிள். எக்ஸு கிரேட்டர் தேன் வருது இந்த இருக்குது, எக்ஸு கிரேட்டர் தேன் 1க்கு. அதுக்கு வர்றது வந்து இந்த ரெண்டாவது ஃபங்க்ஷன் கிரேட்டர் தேன் 1க்கு இந்த 4 தான். இங்கேருந்து அந்த எக்ஸ் கிரேட்டர் தான் வந்தது. எக்ஸ் கிரேட்டர் தான் இங்கேருந்து வந்தது. அப்போ அதுக்குள்ள ஃபங்க்ஷன் வந்து 4. அதான் இங்கே போட்டோம் 4. இங்கே வந்து 4. இங்கே எல்ஹெச்எல் வந்து 3 வந்திருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1ல். அதே எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் ஆர்ஹெச்எல் வந்து 4 வந்திருக்கு. தே ஆர் நாட் ஈக்குவல். எல்ஹெச்எல் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எல். தேர்ஃபோர் தி ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இது 1. அப்புறம் 3 வரும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். 3க்கு வந்து 3 லெஸ் தேன் வருது செகண்ட் பார்ட். அதோட ஆன்சர் வந்து இங்கே 4. அப்புறம் அதே போல் ஆர்ஹெச்எல்லுக்கு 3 ப்ளஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 3. எக்ஸ் கிரேட்டர் தேன் 3 வந்து வர்றது இங்கே இருந்தால் இருக்குது, இந்த கிரேட்டர் தேன் 3. அதுக்குள்ள ஃபங்க்ஷன் வந்து 5. இதோட ஆன்சர் வந்து 4. ஆர்ஹெச்எல்லோட ஆன்சர் 5. தேர்ஃபோர் தே ஆர் நாட் ஈக்குவல். எல்ஹெச்எஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எல். தேர்ஃபோர் அந்த பாயிண்ட்லேயும் 3ங்கிற பாயிண்ட்லேயும் வந்து கண்டினியூஸ் இல்லை. தேர்ஃபோர் இந்த 2 பாயிண்ட்லேயுமே எக்ஸ் ஈக்குவல் டு 1 as well as எக்ஸ் ஈக்குவல் டு 3 ரெண்டுலேயுமே the function is not continuous. Therefore f is not continuous at x equal to 1 and f is also not continuous at x equal to 3. இந்த இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்துங்க. இந்த பார்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்ஹெச்எல் கண்டுபிடிக்கிறது யூஷுவல் ப்ரொசீஜர் தான். இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி அட்டெம்ப்ட் ஆல் த சம்ஸ். ஸ்ப்ளிட் பண்ணுறது எல்லா இன்டர்வல்லையுமே எல்லாம் பிரிக்கும்போது லெட்டர் வந்து லெஃப்ட்டில் இருக்கணும், நம்பர் ரைட்டில் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் ஆர்எஸ்ஆர் மேக்ஸ், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உங்களோட இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்க. யூ வில் கெட் ஆல் த வீடியோஸ். இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. தேங்க்யூ.